அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். நீ என்னன்னா படம் எடு, ஆனால் குற்றப்பரம்பரை தான் டைட்டில் வைக்காது, அது என்னோட கனவு படம் அப்படின்னார். பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும், என்ன பாரதிராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும். யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கர்வமாகவும் திமுறாகவும் வாழ்ந்தவன். எந்த முட்டா பாலாவது அப்படி சொல்லுவானா, ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படமாக எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு. அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போவே அருவறுப்பாக இருக்கு, அவன் பேர் சொல்லவே அருவறுப்பாக இருக்குது. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு ப்ரெஸ் மீட்டாக தான் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னோட போராத காலமாக அவங்களோட போராத காலமானு தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறேன். வருத்தமாக தான் இருக்குது. இது தன்னிலை விளக்கத்துக்காக நான் உங்களை சந்திக்கலை. காயப்பட்டிருக்கேன். நடந்த உண்மையில் உங்கள் மூலமாக நம்ம துறையை சார்ந்தவங்களுக்கும், பத்திரிகை துறையை சார்ந்தவங்களுக்கும், சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கும், ஜனங்களுக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தள்ளப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறபோது கொஞ்சம் போரான விஷயம்தான். ஏன்னா இந்த பூமிக்கு எந்த விதத்துலையும் இந்த பிரச்சனை வந்து பயன்பட போகிறது கிடையாது. குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு நாவல் வேலராமூர்த்தி எழுதினது. அதுக்கு முன்னாடி பாரதிராஜா சார் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். அந்த நாவலை படித்தோடனே அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலராமூர்த்தியை சந்தித்ததே இல்லை. இது ஏதோ இம்ப்ரெஸ் ஆச்சு. சரி, அதில் சில போர்ஷன் எடுத்து பண்ணோம்னா ஒரு திரைப்படமாக கொண்டு வரலாமே அப்படின்னா அவரை கூப்பிட்டு, இது எப்போ எழுதுனது, அவர் பாரதிராஜா சார் வேறு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னும்போது, இது நான் கூட்டாஞ்சோறுன்ற பேரில் இவங்க இந்த படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் சார்னாரு. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அவரை சந்திச்சிங்களா என்ன சொன்னார்? இல்லை, அவரை சந்தித்தேன். வேளா உன் கைக்கு நான் உன் கையை நான் முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது இந்த நாவல் எழுதுனதுக்காக, உன்னோட விரல்களுக்கு நான் மோதிரம் அணியணும் போல இருக்குது அப்படின்லாம் என்னை சொன்னார் சார். அவ்வளோதான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு. மற்றபடி படம் அதை படமாக பண்ணணுன்றபோது முதல்ல தள்ளி போனதுனால நானும் வந்துட்டு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் தான் என்னை கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னார். இது வேலராமூர்த்தி நானும் சந்திச்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நான் வந்து குற்றப்பரம்பரைங்கிற நாவலை தூக்கி வச்சுருங்க. அதில் எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதே பீரியடில் அதே அந்த களமெல்லாம் வேறு களத்தில் அந்த பீரியட், அதாவது வருஷங்களை சொல்கிறேன், வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த, அப்போ டிஸ்ட்ரிக்ட் இல்லை, வேறு ஒரு களத்தில் நடந்த ஒரு விஷயங்களை எடுத்து அது கொஞ்சம் கற்பனை நடக்குது. அதாவது குற்றப்பரம்பரைங்கிறது கதை இல்லை, ஃபஸ்ட்டு அது வந்து நடந்த உண்மை சம்பவம். நான் கதை எழுதினேன்னு சொல்லி யாருமே இதை உரிமை கொண்டாடவே முடியாது. இது வரலாறு. அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாறை யார் வேணாலும் எடுக்கலாம், நான் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். சரி, இது புரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் திடீர்னு ஒரு நாள் பாரதிராஜா சார் ஃபோன் பண்ணார். ஏன்னா நீ குற்றப்பரம்பரையை படமாக எடுக்கிறேன்னு கேட்டேன். வேலராமூர்த்தி ஒரு நாவல் இருந்தால் அதை படித்து பார்த்தேன், அதில் இருந்து சில போர்ஷன் எடுத்துகிட்டு நான் குற்றப்பரம்பரை இல்லை சார், வேற ஒரு நாவல் ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு. நீ என்னன்னா படம் எடு, ஆனால் குற்றப்பரம்பரை தான் டைட்டில் வைக்காது, அது என்னோட கனவு படம் அப்படின்னாரு. சரி சார், நான் அதை எடுக்கலை அப்படின்றத அப்போ அன்னைக்கு சொல்லலை தவிர, நான் அதை எடுக்க உங்கள் டைட்டில் வைக்கலை நான் சொல்லி விட்டுட்டேன். ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டின்னா, இது பாருங்க, இது எவ்வளோ நாகரிகமான பேட்டின்னு. பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். இது என்ன வார்த்தை? ரொம்ப எரிச்சல் அடைந்தேன். சுற்றி உள்ளவங்களாம் இது என்ன அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னாங்க. பாருங்க, வயசு ஏற ஏற எல்லாருமே குழந்தை மாதிரி மாறுறது இயல்பு. ஸோ அவர் ஒரு குழந்தை மாதிரி நினச்சிப்போம். அவர் ஏதோ பிரியத்துலையும் பாசத்துலையும் சீனியருங்கிற ஒரு உரிமையிலையும் அவர் சொல்லியிருக்கலாம், விட்டுருங்க அப்படின்னாச்சு. அதுக்கடுத்து திரும்புவோம். அந்த கதையை எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கானே ஒருத்தன், அந்த ஹிஸ்ட்ரியை தான் எழுதுனா, அது குறிப்பெடுத்தா அந்த நெட்டில் வந்துட போகுது. அதை தான் என்னமோ கதையை உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு எழுதின மாதிரி வந்து அந்த கதை என்னோடது, என்னோட ரத்தமும் சதையும், அந்த கதையை எடுத்தால் நான் பாலா மேலே கேஸ் போடுவேன். அப்போ தான் ஒன்று யோசித்தேன், இந்த ஆள் என்ன வேலை பார்க்குறேன், காலேஜ் ப்ரொஃபஸரான். எந்த முட்டா பாலாவது அப்படி சொல்லுவானா, ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படமாக எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு.
ஜாலியன்வாலாபாக் படுகொலையை நான் தான் எடுப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை மருதநாயகத்தே வந்து கமல் சார், கமல் நான் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? யார் வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம் ஹிஸ்ட்ரியை. அது கூட தெரியல. ஒரு ப்ரொஃபஸராக அந்த ஸ்டூடெண்ட்ஸை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதுக்கப்புறம் வேல ராமமூர்த்தி ஒரு வார்த்தை வந்து யாரோ பத்திரிக்கையில் ஃபோனில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்கிறார். பேசுகிறபோது இவர் ஏன் பேசினார்ன்றது, பேசினது தப்புன்னு வேலராமன் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல வெளியே. அதுக்கு நான் சின்ன விளக்கம் கொடுக்கணும். அவரை நான் நியாயப்படுத்தி பேசலை, விளக்கம் சொல்கிறேன். வேலராமமூர்த்தி அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ நம்ம சொல்லுவாங்களே முழு பூசணிக்காயை தூக்கி சோத்தில் மறைப்பாங்கன்னு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு வேலராமமூர்த்தி அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறானான்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒரு ரைட்டருக்கு ஒரு கிரியேட்டருக்கு கோவம் தானே செய்யும். நியாயம் தானே அது. அந்த நியாயத்தோட வெளிப்பாடு கோபமாக வெளிப்பட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதை சொன்னதுக்காக பக்கத்திலேயே இருந்து அவரை பாரதி ராஜா அதை சொல்லி கதை எழுதி கதை திரும்ப அதையே பேசிக்கிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு நம்ம அதை பற்றி எடுக்கலையே, குற்றப்பரம்பரையே நம்ம எடுக்கலையே, நம்ம வேற தலைப்பாக வேற எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறபோது திடீர்னு ஒரு நாள் பூஜைன்னாங்க. சரி, எனக்கு தனஞ்சலி சார் ஃபோன் பண்ணார், பூஜை வச்சுருக்காங்க. ஏன் பண்ணட்டும் சார், என்ன இருக்குது, நம்ம வேறு நான் வேற எடுக்கிறேன், அவர் எடுக்கிறாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், அவர் என்னை கூப்பிட்டும் பூஜை கூட நான் வர்றேன், இந்த பிரச்சனை முடியட்டும், 2 பேரும் ஒன்றைத்தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி வெளியே தெரிய வேண்டாம். நான் வேற அது வேற, நான் எழுதி வச்சிருக்கிறது வேற, அவர் எடுத்து வச்சிருக்கிறது வேற. நல்லா கவனமாக கேட்டுங்க, நான் எழுதி வச்சிருக்கிறது வேற, நாங்கள் 2 பேரும், நானும் வேலராமமூர்த்தி எழுதி வச்சிருக்கிறது வேற, அவர் வரலாறுலேருந்து எடுத்து வச்சிருக்கிறது வேற. இது கதை, அது வரலாறு, வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும். இதுக்கப்புறம் அந்த வேலராமமூர்த்தி அவருக்கு நியாயமான கோபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ரத்னகுமார் சொல்லியிருக்கேன், நானும் வேலராமமூர்த்தியும் பாரதி ராஜாட்ட வேலை கட்டு போகணுமா அந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு. நான் பாலு மகேந்திரான்ற ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட மட்டும்தான் உதவியாளராக இருந்தேன். அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கர்வமாகவும் திமிராகவும் வாழ்ந்தவன். அதுக்காக பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன் வறுமையில். நான் போய் வேலை கட்டு போனேன்னா இப்போவும் சொல்லியிருக்கிறேன், இந்த பூஜையில் வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும், என்ன பாரதி ராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும், யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? இப்படி ஒரு, அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போவே அருவறுப்பாக இருக்கு, அவன் பேர் சொல்லவே அருவறுப்பாக இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அது கூட பரவாயில்ல. இந்த பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன்னு உடனே அதுக்கப்புறம் சத்தத்தை காணாம். இது வேற அது வேறுன்றதை தகவலாவது சொல்லிடுங்க சார், தனஞ்சயன் சார்னு சொல்லி நான் அவரை பூஜைக்கு போகும்போது சொல்லி அனுப்பிச்சேன். அவரும் போய் சொல்லியிருக்கிறாரு. அம்மா உணவகம்ங்கிறது வந்து இந்த தடவை எலெக்ஷனில் ரொம்ப பெருசாக பயன்பட போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அம்மா குழந்தைகள் நல காப்பகம் அப்படின்னு ஒரு காப்பகத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கவனம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் குழந்தைங்க எதுக்கு கை தட்டுறோன்னு தெரியாமல் அவங்க கை தட்டுவாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃப், ஒரு உச்ச நட்சத்திரன் மனைவி உச்சபட்ச சோகத்தில் இருக்கிறது இந்த 15 நாளா. அவர்களோட உடல் வெறிக்காக பெத்த குழந்தைகள், அதான் சாப்பாட்டுக்கே இல்லைல்ல, அப்புறம் ஏன் பெத்துக்கிறாங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. முடிக்கு இன்னொரு பேர் வந்து ரோமம், ரோமத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹேர், ஹேருக்கு இன்னொரு பேர் வந்து ஆமாம். அது உயிர் போனா கவலை இல்லைங்கிற இந்த நாட்டில், உயிர் போயிடுமோங்கிறது கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாட்டில், இந்த ஜடங்களுக்கு மத்தியில் உயிர் போனா பரவாயில்லைங்கிறதான் என்னுடைய ஃபீலிங். அவர் மிஸ்டர் லாரன்ஸ் வந்து அவரை வந்து நான் ஒரு நடிகனாவே மதிக்கிறது கிடையாது.